அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிமா. எங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின யோகம் மாப்பிள்ளைக்கு உத்தியோகம் டெல்லிக்கு மாத்தலாயிடுச்சு, சம்பளமும் ஏறி போச்சு. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமா? பா போலாம். எதுக்கு போய் ஓடி வர? நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருந்த எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க சரின்னு சொன்னா நாளைக்கே நம்ம கல்யாணத்தை ஜாம் ஜாமன் வச்சுக்கலாம். மை குட்னஸ், எதுக்கு அப்படி ஓடி வந்தியா? யூ see, எங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட். நான் அவருக்கு ஒரே சன். என் கல்யாணத்தை அவ்வளவு சாதாரணமா முடிச்சிருவாருன்னு நினைக்கிறியா? இந்த மெட்ராஸைய ஒரு கலக்க கலக்கிடுவார். நீங்க சொல்றத கேட்டா என் வயித்தையே கலக்குது. கல்யாணத்தையும் ஆடம்பரமா நடத்த நினைக்கிறவரு என்ன மாதிரி சாதாரண வீட்டு பொண்ண மருமகளா ஏத்துக்குவாரா? எங்க அப்பா ஒரு பக்கா ஜென்டில்மேன். எப்பவுமே ஆசைக்கு குறுக்க நிக்கவே மாட்டார். ஐ திங்க் அநேகமா இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல இருப்பாரு. அவரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி நம்ம காதலை பத்தி அவர்கிட்ட பேசுறேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இந்த அப்பாக்களையே நம்ப முடியாது. சாதாரணமா பாசமா இருக்கிறவங்க கூட காதல்னு சொன்னா வெட்டுறேன் குத்துறேன்னு வந்துருவாங்க. நோ நோ பேபி, எங்க அப்பா ரொம்ப சாஃப்ட். ஆப்பிள் நறுக்க கூட கத்திய தொடவே மாட்டார். கொத்து முதலாளி இலைய எடுங்க. இந்தாயா 1/4 கிலோ. என்னங்க எடை போடாமலே கொடுக்குறீங்க? யோ, இதை எடை போட்டு கொடுத்தா என் 22 வருஷம் சர்வீஸுக்கு ரொம்ப கேவலம் ஐயா. புடி, வீட்டுல போய் எடை போடு, காசு எடு. யோ, வாழையத்தான் கண்ணே தராசு மாறியா? வேணும்னா எடை போட்டு பாக்குறியா? ஒரு துண்டு கூடவும் இருக்காது, குறவாவும் இருக்காது. காசடியா? இலைய எடுத்துட்டு எடை போடு. சரி, நீங்க சொன்னா சரிதாங்க. உனக்கு 1/2 கிலோ தொடகரி, பழைய கேஸ். இன்னைக்கு தலைகறி வாங்கி பாருங்க, எல்லாம் வேலை செய்யும். ஒத்துக்க மாட்டீங்களே? தலை முக்கியம் இல்ல. முதலாளி, ஒரு 50 ரூபா பணம் வேணும். உன் செலவுக்கா இல்ல உன் மவ செலவுக்கா? எனக்கு என்னங்க செலவு இருக்குது? இந்த வெந்த சோத தின்ட்டு தூங்க வேண்டியதானே. என் மவன் தான் ஏதோ எழுத்து போட்ட பண்ணினாங்க, அது வேணும். நாங்க ஒரு வாரத்துக்கு முந்திதானே அவனுக்கு வேண்டிய துணியெல்லாம் எடுத்து கொடுத்த. மறுபடியும் என்ன? ஆனாலும் நீ உன் மவனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்கறப்பா. என்னங்க பண்றது முதலாளி? நாம பிடிக்கிற கத்தி தான் ஆடு வெட்ட பயன்படுது. அவன் பிடிக்கிற கத்தியாவது ஆபரேஷன் பண்ண பயன்படட்டுமே. காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க இல்லையா, மத்த பிள்ளைங்களை பார்த்து ஆசை வராதா? இப்படிப்பட்ட ஒரு அப்பனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சவனா இல்லையாங்கிறத காலந்தாப்பா பதில் சொல்லணும். இந்தாப்பா. முதலாளி பொடி வச்சு பேசுறீங்க, அது இந்த மரமண்டிக்கு எங்க புரியுது? வரங்க. பாவம் பாளையத்தான் பையன் காலேஜில் படிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது என்னடானா ஊரெல்லாம் மேயுது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.